ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூற வேண்டும் என்று உன் வராகி நான் உன் அம்மா காத்திருந்து காத்திருந்து இப்பொழுது எனக்கு கால் வலிக்கிறது. என் குழந்தையே, அப்படி சொன்னாலாவது இந்த தாயானவள் என் வாக்கினை உடனடியாக கேட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னிடத்தில் இப்படி சொல்கின்றேன். என் தங்கமே, என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. நீ இன்று என் வாக்கினை கேட்டே தீர வேண்டும் என்ற ஒரு ஆவலில்தான் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது கால் வலிக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். என் தங்கமே, இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உணர ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ கஷ்டங்களை கடந்த நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை காணப்போகிறாய். சரியான கட்டத்தில் சரியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எது என்று நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அதை முன்கூட்டியே உன்னிடத்தில் விளக்கமாக சொல்ல உன் வராகி நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, இந்த அம்மா எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசிவிடுவது கிடையாது. எல்லோருக்குமே அத்தனை எளிதாக நல்ல வாக்கினை தந்து விடுவதும் கிடையாது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் நீ இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அம்மா உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை நீ உணர வேண்டும். என்ன சொன்னாலும் நம்முடைய நல்லதிற்காக மட்டும்தான் அவள் சொல்வாள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னிடத்தில் பேச வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு சில நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில யதார்த்தமான விஷயங்களை சொல்லிவிட்டு செல்கின்றேன். இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை. மாறாக என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற ஒரு மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் கடந்த வருடம் அதிகமான காயங்களை கொடுத்திருந்தாலும் அதிகபட்சமான சந்தோஷங்களையும் கொடுத்தது. எல்லாவற்றையும் சரிசமமாக அனுபவித்து வந்த என் பிள்ளை, இப்பொழுது உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் அழுத்தமாக இருக்கின்றது. சாதாரணமான வருத்தமாக இருந்தால் என் பிள்ளை அதை நீ விட்டு விடுவாய். ஆனால் இந்த மன அழுத்தத்தை உன்னால் யாரிடத்திலும் வெளியில் சொல்ல முடியவில்லை. வெளியில் கதறி அழவும் முடியவில்லை. உனக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் அழ வேண்டும், சத்தமாக கத்தி அழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது. ஆனால் நீ வெளியில் சொல்லவும் முடியாமல் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பதால் இப்பொழுது உனக்கு மனம் பாரமாக இருக்கிறது. ஒரு முறை சத்தமாக அழுதுவிட்டோம் என்றால் நமக்கு இந்த கஷ்டம் குறைந்துவிடும் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் வந்திருக்கிறது. ஆனால் நாம் அப்படி சத்தமிட்டு கத்தி அழுதுவிட்டால் சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன் மனம் முழுவதும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த வேதனை எல்லாமே உனக்கு இருப்பதை நான் நன்கு அறிவேன். சிலருக்கு பிடித்த ஒன்று தன்னை விட்டு பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட வருத்தம். சிலருக்கு நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய மனது அறியாமல் பேசிவிட்டு சென்றதற்கான வருத்தம். சிலருக்கு மற்றவர்கள் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிவிட்டு சென்றதற்கான வருத்தம். பிறருக்கு யாருடைய எண்ணங்களும் நம்மீது திணிக்கப்படாமல் இருந்திருக்கும் வரை நம் வாழ்க்கை நன்றாக இருந்தது. அவர்களினுடைய எண்ணங்களை நம்மீது திணித்து விட்டதனால் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. இனி இதை எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான வருத்தம். இப்படி ஒவ்வொரு விதமான வருத்தங்கள் இருக்கிறது.
கிடையாது. ஆனால் உண்மையாகவே அதிகபட்சமான வருத்தம் எதுவென்றால், நாம் அதிகமாக நேசித்தோமே, அவர்கள் நம்மை நேசிக்கவில்லையே. ஆனால் ஒரு உறவு எப்பொழுதுமே உன்னுடைய அருகில் இருந்து கொண்டிருந்தது. உனக்காக உன்னிடத்தில் சில மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த உறவு இப்பொழுது உன் அருகில் இல்லை. என் பிள்ளையே, அதை நினைத்து நினைத்து நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளைக்கு உறவோ பந்தமோ கிடையாது. ஆனால் அடிக்கடி சந்திக்கிறவர்கள் அடிக்கடி அவர்களோடு மனம் விட்டு பேசிக்கொள்வாய். இப்பொழுது அவர்கள் இல்லை என்பது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. என் தங்கமே, காலத்தின் கட்டாயம், விதி யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் சென்று விடாது. யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் விதித்திருக்கின்றதோ அது அப்பொழுது நடந்தே தீரும். என் குழந்தையே, உன்னுடைய மனக்கவலையை முதலில் நீ அகற்ற வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் சில உன்னை விட்டு சென்றுவிடும். என் தங்கமே, எப்பொழுதும் யாரிடத்திலும் உன்னை பற்றிய விளக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்காதே. என் தங்கமே, இந்த விளக்கத்தை நீ ஒரு முறை சொல்ல ஆரம்பிப்பாய். ஆனால் காலம் முழுவதும் எல்லாவற்றிற்கும் நீ விளக்கத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதில்லை. யாருமே உன்னுடைய கவலைகளை பார்ப்பது கிடையாது. யாருமே நீ படுகின்ற வேதனைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் இவர்கள் அனைவருமே தவறு என்னவென்பதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இவர்களுக்கு நீ படுகின்ற வேதனைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. என் தங்கமே, நான் உன்னிடத்தில் இன்று கூற வந்த நல்ல விஷயமும் இதுதான். ஏனென்றால் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சுற்றி இருக்கின்ற சில உறவுகளை விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்கள் என்றாலே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் தங்கமே, அந்த நல்ல நேரத்தை நீ இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப் போகிறாய். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகித்தான் செல்ல போகிறார்கள். உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாகவே நீ பயணித்து வந்த இந்த பாதையில் ஒரு தடையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. இது போன்று அடுத்தவன் என்ன நினைப்பான், நாம் அடுத்தவரை பற்றி பேசுகிறோமே, அதனால் அவர்கள் மனம் என்ன வேதனைப்படும் என்று அதனை பற்றி எல்லாம் சிந்திக்காத மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முதலில் நீ விலக்கி வைத்து விடு. என் தங்கமே, நிச்சயமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களினுடைய இயல்பான குணம் என்னவென்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் செய்கிறது. என் தங்கமே, நல்ல நாள் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட நாள் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மோசமான நாள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால் எந்த நாளாக இருந்தாலும் வாழ்க்கையில் அது உனக்கு நல்ல நாள், உனக்கான நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன்னிடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் அறிவாளி கிடையாது. மௌனமாக விலகி நிற்கிறார்கள் என்றால் அதற்காக அவர்கள் முட்டாள் என்றும் கிடையாது. நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு காலத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அமைதியாக நிற்கிறார்கள் என்றால் அதைவிட சிறந்த அனுபவசாலிகள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீயும் அதை நல்ல விதமாக கடந்து வந்து கொண்டேதான் இருப்பாய். இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ வழியோடு கடந்து வருவாய். நீ நல்ல தெளிவோடு இப்பொழுது இருக்கின்றாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த பக்குவத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ செய்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை கொடுக்க போகிறது. நான் கொண்டு வந்த இந்த நல்ல
நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தலையெழுத்தை விரைவாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி.